இறைவன் அழைக்கும் பலியிடுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் ஒன்றாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் பலியிடுவே இனிதாய் கலந்திடுவோம். நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வருந்தும் பலி வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வருந்தும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் பலியிடுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் பலியிடுவே இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இறைவன் இயேசு திருமுழுக்கு யோவானுடைய மேன்மை குறித்து வெகுவாக பாராட்டுவதை பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் இன்றைய முதல் வாசகத்திலே அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறுகிற ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய அந்த அருள் பணியை, ஆண்டவருடைய அந்த இறைவாக்கை, ஆண்டவருடைய நற்செய்தியை அஞ்சா நெஞ்சத்தோடு அவர் நிறைவேற்றினார். ஆகவேதான் அவர் இந்த பாராட்டை பெறுகின்றார். நாம் நமது வாழ்க்கையிலே திருமுழுக்கு யோவானை போல அஞ்சாதே நான் உன்னோடு என்னாலும் இருக்கின்றேன் என்று கூறுகின்ற ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு நாம் அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்னின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலி தகுதியாக ஒப்பொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமுடைய இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீ உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். கனிவும் உடையவர். Alleluia, 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 வானங்கள் பனிமழையிட வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியடாதே பொழியட்டும். மண்ணுலகும் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 வசனங்கள் 11 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அணியின் அன்பு பக்தர்களே, ஒரு முறை ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய வகுப்பறைக்கு 2 அட்டை பெட்டிகளுடன் வந்தார். இந்த 2 அட்டை பெட்டிகளையும் மாணவர்கள் முன்பாக வைத்து அவரிடம் சொன்னார், அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு முன்பாக இந்த 2 பெட்டிகளை வைத்திருக்கின்றேன். ஒரு பெட்டியில் பாட புத்தகங்கள் அடங்கிய பெட்டிகள், இன்னொரு பெட்டியில் சாக்லேட் உள்ள பெட்டி. இவற்றில் நீங்கள் எதாவது நீங்கள் எடுத்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தும் என்று சொன்னார். உடனே மாணவர்கள் ஆசிரியர் தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக பாட புத்தகங்கள் அடங்கிய பெட்டிகளை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் ஒரு மாணவன் மட்டும்தான் சாக்லேட் இருந்த பெட்டியை தேர்ந்தெடுத்தான். இதனை கவனித்த அந்த ஆசிரியர் பாட புத்தகங்கள் அடங்கிய அந்த பெட்டிகளை தேர்ந்தெடுத்த மாணவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நான் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பாட புத்தகங்கள் அடங்கிய பெட்டிகளை தேர்ந்தெடுத்தீர்கள். இது உங்களுடைய போலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு போலியான செயல். இந்த போலித்தனம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. ஆனால் இந்த மாணவன் சாக்லேட் இருந்த பெட்டியை தேர்ந்தெடுத்தான். அவன் யாரை பற்றி கவலைப்படாமல் தனக்கு எது பிடிக்கின்றதோ அதை அவன் தேர்ந்தெடுத்தான். நான் அவனுடைய செயலை பாராட்டுகின்றேன். அவன் உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டான் என்று அந்த ஆசிரியர் சொன்னார். அவனை பாராட்டினார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அணியின் அன்பு பக்தர்களே, சமுதாயத்திலே வித்தியாசமாக வாழ்பவர்களை, வித்தியாசமாக செயல்படுபவர்களை, அறிவில் சிறந்தவர்களை, சாதனை படைத்தவர்களை பாராட்டுவது உண்டு. அவர்களுக்கு விருந்து வழங்கி பாராட்டுவது உண்டு, கௌரவிப்பது உண்டு. அதேபோல் உண்மையும் நேர்மையும் தாழ்மையும் துணிவும் இறை நம்பிக்கை கொண்ட திருமுழுக்கு யோவானே இறைமன் இயேசு இந்த நற்செய்தியை பாராட்டுவதை பார்க்கின்றோம். மனிதராய் பிறந்தவர்களோடு திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று வெகுவாக ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை பாராட்டுகின்றார். இயேசுனுடைய பணிவாழ்வுகளை இவரை பாராட்டியது போல வேறு எவரையும் பாராட்டியிருக்க முடியுமா என்றால் அது சந்தேகம். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவான் மீது அன்பும் பாசமும் பற்றும் கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு அவரை பாராட்டுற அளவுக்கு என்ன பிடித்திருந்தது? திருமுழுக்கு யோவானுடைய செயல்கள் இயேசுவுக்கு பிடித்திருந்தது. பல காரணங்கள் இருக்கின்றன. திருமுழுக்கு யோவான் பாலைநிலத்திலே எளிமையாக வாழ்ந்து எளிய உடை உடுத்தி எளிய உணவு உண்டு வாழ்ந்து வந்தார். இயேசுவின் வருகைக்காக அவர் மக்களை தயார் செய்தார். இயேசுவின் வருகையை அவர் முன்னறிவித்தார். இயேசுனுடைய அந்த மக்களுடைய அந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் மனமாற்ற அடையாளமாக ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் வழங்கினார். ஆகவே இவருடைய நற்செய்தியை கேட்டு மக்கள் கூட்டம் இவரை பின்தொடர்ந்தது. ஆகவே மக்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் தான் வரவிருக்கின்ற மெசியா என்று நினைத்தார்கள். இதனை நாம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே 1 அதிகாரத்திலே 1 முதல் 19 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தை பகுதியிலே பார்க்கின்றோம். யூதர்கள் எருசலேமிலிருந்து குருக்களையும் லேவியரையும் அவரிடம் அனுப்பி நீ மெசியா என்று கேட்கின்றார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் இல்லை என்று சொல்கின்றார். எலியாவா என்று கேட்கின்றார்கள். அதற்கு இல்லை என்று சொல்கின்றார். அப்போ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கின்றீர் என்று கேட்கின்ற பொழுது நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன், எனக்கு பின் வருபவர் அவர் தூய ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆகவே நான் அவருடைய மிதியடியவாறு அவளுக்கு கூட நான் தகுதியற்றவன், நான் மெசியா அல்ல, இயேசுதான் உண்மையாக வரவிருக்கின்ற மெசியா என்று அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார். ஆக அவர் இயேசு ஒப்பிடும்பொழுது தான் முன்னோடிதான் என்று நினைத்தார். ஆக தான் மெசியா என்று அவர் பறைசாற்றவில்லை. ஆக ஒரு இறைவாக்கினராகத்தான் அவர் விளங்கி வந்தார்.
இறைவாக்கினர்களுக்கு 2 கடமைகள் உண்டு. ஒன்று கடவுளுடைய நற்செய்தி பெறுவது, இன்னொன்று அந்த கடவுளின் நற்செய்தி துணிவோடு அறிவிப்பது. கடவுளுடைய ஞானத்தை எண்ணத்திலும், கடவுளுடைய உண்மையை உதட்டிலும், கடவுளுடைய துணிவை இதயத்திலும் வியந்துபவர்கள்தான் திருமுழுக்கு, யோவான், இறைவாக்கினர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தனால்தான் ஆண்டவர் இயேசு அவரை பாராட்டினார். அது மட்டுமல்ல, இயேசுவோடு ஒப்பிடும்பொழுது திருமுழுக்கு யோவான் அவருடைய போதனை எல்லாம் துணிச்சல் மிக்கதாக, அச்சம் தருவதாக இருந்தது. மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அங்கு ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் ஏரோது அரசனுடைய தகாத ஒழுங்கினத்தை சுட்டிக்காட்டுவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏரோது அரசன் தன்னுடைய தம்பியின் மனைவியை தகாத முறையில் வைத்திருந்தார். எனவே அஞ்சா நெஞ்சத்தோடு அரசன் என்று கூட பார்க்காமல் திருமுழுக்கு யோவான், நீ உன்னுடைய தம்பி மனைவியை வைத்திருப்பது முறையன்று என்று அவர் துணிச்சலாக எடுத்து வைத்தார், கண்டித்தார், சுட்டி காட்டினார். அதன் விளைவு என்ன? திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார், தலை வெட்டப்பட்டார், கொல்லப்பட்டார். உண்மைக்கு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார். இவ்வாறாக துணிச்சலாக ஆண்டவருடைய நற்செய்தியை திருமுழுக்கு யோவான் அறிவித்தார். அடுத்து பார்க்கின்றோம், அவருடைய போதனை எல்லாம் அச்சம் தருவையாக இருந்தது. எனவே மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம், 3வது அதிகாரம் 7 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தை பகுதியை பார்க்கின்றோம். விரிய பாம்பு குட்டிகளே, வரவிருக்கும் சினத்திலிருந்து தப்பிக்கையிலும் உங்களுக்கு சொன்னவர் யார்? மரத்தின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் எரிக்கப்படும். கோதுமையை இறைவன் களத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையார் நெருப்பில் சுட்டரிப்பார் என்று அச்சம் தருகின்ற அளவுக்கு அவருடைய போதனை இருந்தது. ஆனால் இயேசுடைய போதனை வேறுபாடாக இருந்தது. இயேசுடைய போதனை அன்பும் இரக்கமும் கொண்டதாக இருந்தது. ஆகவே பழிய அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல, பாவிகளே தேடி வந்தேன் என்று இயேசு அன்பையும் இரக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு போதித்தார். ஆக 2 பேருமே அவருடைய போதனை வெவ்வேறாக இருந்தாலும் 2 பேருமே இறையாட்சிக்கு மக்கள் வருவதற்கு அவர்கள் அழைப்பை விடுத்தவர்களாக இருந்தார்கள். 2 பேருமே மக்கள் மனம் திருப்பதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். 2 பேருமே கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நாமும் நமது வாழ்க்கை கடவுள் விரும்பிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துவதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இது பேரளவில் கிறிஸ்தவ வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது திருமுழுக்கு யோவானைப் போல உண்மையுடன் நேர்மையுடன் நடந்து கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்து நற்செய்தியின் பொருட்டு துன்பங்கள் நேரும்போது கலங்காமல் தொடர்ந்து ஆர்வத்தோடு அந்த நற்செய்தி பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், சிறியவர் விண்ணரசில் பெரியவர் என்று சொல்லுகின்றார். எதற்காக சொல்கின்றார்? யாரெல்லாம் ஆண்டவருடைய கட்டளை கடைபிடித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து ஆண்டவர் நற்செய்தி அறிவித்து இதன் வழியாக யாரெல்லாம் துன்பங்களை ஏற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் விண்ணரசில் யோவானை விட பெரியவர் என்று சொல்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலே திருமுழுக்கு யோவானைப் போல கடவுளின் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவரை போல அஞ்சா நஞ்சத்தோடு நாம் ஆண்டவர் நற்செய்தி அறிவித்து அவரை போல தீமைகளை எதிர்த்து போராடி ஒரு சாட்சியான வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் பாராட்டை பெறுவோம். இதை உணர்ந்தவர்களாக இந்த உன்னதமான இந்த மேன்மையான இந்த சாட்சியான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தொடர்ந்து வரவேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். மனதினை தருகின்றே
பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் யாகத்தை கடந்து என்னை தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எங்கள் மனதினை தருகின்றேன். பழங்களில் எங்கள் பண்பினை தருகின்றேன். மனதினை தருகின்றேன். பழங்களில் எங்கள் பண்பினை தருகின்றேன். அன்புக்குரிய நடித உங்களிதமான இந்த பழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத்துதர் முதலும் வானத்துதரோடும் அரியணில் அமர்வர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே ஏறுவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பாளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு ஆவை அன்பில் நிறைய பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தருளும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவி நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் உரைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் இருந்து எழுமே, என் அருகில் இடமிருந்து வழிநடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் உரைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் இருந்து எழுமே, என் அருகில் இடமிருந்து வழிநடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் வரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னியின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.